அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டத்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர், மதிப்புமிகு தொடக்கக்கல்வி இயக்குனர் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்தில் கிட்டோஜாக் பேரமைப்பினுடைய உயர்மட்ட குழுவினர்கள் 12 பேருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த 10 அம்ச கோரிக்கைகள் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள 3 நபர் குழுவினுடைய அறிக்கையை விரைவில் தமிழ்நாடு அரசு பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது, தமிழ்நாட்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி களையப்பட வேண்டும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களில் ஒன்றிய அரசுக்கு இணையாக ஊதியம் பெறாத ஒரே பிரிவினராக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை, அது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழுவானது விரைந்து அறிக்கையை கொடுத்து அவர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்பது, அதே போன்று கடந்த ஓராண்டிற்கு முன்பு வெளியிடப்பட்டுள்ள தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய 90% ஆசிரியர்களில், குறிப்பாக பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கின்ற வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை 243 சில முக்கியமான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையையும், அதனால் ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பற்றியும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் விரிவாக விளக்கி கூறியிருக்கிறோம். அதே போன்று உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு என்பது கடந்த 50 ஆண்டுகளாக பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வு கடந்த 10/3/2020 பின்னால் தமிழ்நாட்டில் வழங்கப்படவில்லை. ஊக்கத்தொகை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது சரியானதல்ல. தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி ஊக்க ஊதிய உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் சமீபத்தில் 2430 இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக நிரந்தர பணியிடத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு 12 ஆண்டு காலமாக தொடக்க கல்வித்துறையில் ஒரு நிரந்தர ஆசிரியரை கூட நியமிக்காத சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டு தற்போது 2430 இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. அதற்காக நாங்கள் தமிழ்நாடு அரசை பாராட்டி நன்றி தெரிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் காலியாக உள்ள 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையும் எங்களுடைய பேச்சுவார்த்தையிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று சமீப காலமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் தணிக்கை தடை என்கிற பெயரிலே ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஊதியம், ஊக்க ஊதிய உயர்வுகள் ஆகியவற்றை லட்சக்கணக்கில் அவர்களை திரும்ப செலுத்த கூறி தொடக்க கல்வித்துறையினுடைய அலுவலர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை மாநிலம் முழுவதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு நிலைக்கு பெற்ற 5400 தர ஊதியம், 5700 தர ஊதியம் ஆகியவற்றுக்கு விதிக்கப்பட்டுள்ள தணிக்கை தடையால் ஆயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற முடியாமல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 25 லட்சம் 30 லட்சம் என்று பணத்தை திரும்ப செலுத்த கோரி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று எம்காம், பிஎட், எம்ஏ பொருளாதாரம் ஆகிய உயர் படிப்புகளுக்கான ஊக்க ஊதிய உயர்வானது தணிக்கை தடை என்கிற பெயரிலே திரும்ப பெறக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. அதே போன்று பிஎட் முடித்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊக்க ஊதிய உயர்வுக்கும்
தணிக்கை தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு தணிக்கை தடைகள் தொடர்பாக ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் அமைச்சர் அவர்களிடம் விளக்கி கூறியிருக்கிறோம். அதே போன்று உதவி பெறும் நியமிக்கப்பட்டுள்ள கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு கூட இன்று வரை அந்த பணி நியமனத்திற்கான ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்களுடைய பணியை நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் முன்வைத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த உன்னிப்பாக அதை கேட்டு அந்த கோரிக்கைகள் தொடர்பாக உயர் அலுவலர்களோடு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களோடு கலந்து பேசி இன்னும் ஒரு 2 நாட்களில் சாதகமான வகையில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எங்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் தொடர்பாக சற்று முன்பு நடைபெற்ற டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அது தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்து பேச்சுவார்த்தை தொடர்பாக விரிவாக பரிசீலனை செய்து அறிவிக்கப்பட்ட ஆகஸ்ட் 22 கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஒரு சில நாட்கள் தள்ளி வைப்பதென அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் மீண்டும் டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது.